ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்தார்த்த பொம்மி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தாத்தாவும் பாட்டியும் அழைச்சிக்கிட்டு சித்தரை பார்க்குறதுக்காக ராணியும் சித்தார்த்தும் வந்து காரில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ காரில் வந்துட்டு இருக்கும்போது தாத்தா சொல்கிறாரு, எனக்கு வந்து ரொம்ப தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி தாமா அப்படிங்கும்போது அப்போ ராணி வந்து காரில் இருக்கிற அந்த பாட்டிலெலாம் பார்க்குறாங்க. அதில் தண்ணி இல்லை. ஐயோ தண்ணி இல்லையே தாத்தா அப்படிங்கும்போது உடனே சித்தார்த்து வந்து ராணியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன ராணி, காரில் வரும்போது தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டியா அப்படிங்கும்போது, நீ வேறையா, நம்மளே வந்து இங்கே இருந்த பதட்டத்தில் நான் வந்து எதை நினைக்கிறதுக்கு, நம்ம சித்தரை பார்க்குறதுக்காக தானே கிளம்பணும், அதனால தானே இதெல்லாம் நான் மறந்து போயிட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது உடனே சித்தார்த்தம் சொல்கிறாங்க, சித்தரை பார்க்கறதுக்காக நம்மளுக்கு போகக்கூடிய வழிக்கு வந்துட்டோம், ஆனால் அவர் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியல, நான் எங்கேயாவது விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்துறாங்க. சரி அந்த பாட்டில் கொண்டாங்க, எங்கேயாவது சொன தண்ணி கிடச்சிதுன்னா அந்த தண்ணியை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தார்த்தம் அங்கேருந்து கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோம்னா தமனா ரகுரனை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து மந்திராவதியை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ மந்திராவதி இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவர் கேட்குறாரு, எதுக்காக என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ தமனா வந்து இச்சாதாரி சொன்ன அந்த விஷயத்தில் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து மந்திராதி சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் வருவீங்கன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ தமனா சொல்கிறாங்க, நீங்கள் தான் எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணணும், எப்படியாவது இந்த ராணியை வந்து அழிச்சு தீரணும் அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா மந்திராதி வந்து கண்ணை முடிக்கிட்டு எதையோ சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு உருவம் வருது, அதாவது குள்ளமான ஒரு உருவம் வருது. அதை பார்த்ததுமே ரகுரனும் தமனாவும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இது என்ன தமனா, பார்க்கறதுக்கே வந்து ஏதோ ஒரு ஜந்து போல இருக்கு அப்படின்னு ரகுரன் சொல்லவோ இப்போ தமனா சொல்கிறாங்க, பேசாமல் அமைதியாக இரு, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கே பயமாக தான் இருக்குது அப்படின்னு தமனாவும் சொல்லவும் உடனே மந்திராவதி பார்த்தோம்னா அந்த குள்ளமான அந்த மனுஷங்கிட்ட வந்து ராணி கிட்ட என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சொல்லவும் இதை கிட்டதுமே தமனா சொல்கிறாங்க, என்னங்க இவரை போய் அனுப்பிவிட்றீங்க, இவரை பார்த்தாலே வந்து சொன்ன வேலையில் செய்வாரான்னு தெரியல அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா அந்த மனுஷர் வந்து இவங்க தமனாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன ஆள் உருவத்தை பார்த்துக்கிட்டு நீ இந்த மாதிரிக்கு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறியா, என்ன என்னுடைய பலம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில இதெல்லாம் வந்து சித்து வேலையெல்லாம் செய்து காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே தமனாவும் ரகுரனும் மிரண்டு போய் நிற்கிறாங்க. ஐயோ இவனை வந்து நம்ம ஆளை பார்த்து நம்ம எடை போட்டுட்டோம், இவன் சொல்ல போனாக்கி இவனே வந்து நம்ம நினைச்ச கருத்து செய்து முடிச்சிருவான் போலுக்கு அப்படின்னு அவங்க தமனா வந்து ரகுரன்ட்டு சொல்லவும் அப்போ ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் உங்களை ஆளை பார்த்து எடை போட்டுட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, இப்போ எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ மந்திராவதி வந்து அவரை ராணி கிட்ட அனுப்பி விடுறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தோம்னா ரொம்ப நேரம் ஆகிப்போச்சுது. அப்போ ராணி சொல்கிறாங்க, என்னது தாடிகாரம் போய் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஆனால் ஆளை காணாத, சரி நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து காரை விட்டு இறங்கும் போது அப்போ தாத்தாவும் பாட்டி சொல்கிறாங்க, இல்லை ராணி இது என்னமோ காட்டு பகுதியாக இருக்குது, சித்தார்த்து வந்துடுவான், நீ இடம் தெரியாமல் எங்கேயும் போயிடாத ராணி, நீங்கள் இருந்து போயிட வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ராணி வந்து சொல்கிறாங்க, இல்லை தாத்தா நான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும்போது அப்போ பாட்டி வந்து தடுக்கிறாங்க, நீ போக வேண்டாம் ராணி அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து தாத்தாவுக்கு வந்து ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. உடனே வந்து அவருக்கு விக்கலும் எடுக்குது. அப்போ வந்து ராணி சொல்கிறாங்க, தாத்தா உங்களுக்கு விக்கல் எடுக்க வந்துருச்சுது, சரி நான் தண்ணி இங்கே எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து காரை விட்டு இறங்குறாங்க. ஆனாலும் வந்து இவங்க 3 பேரும் தடுக்க ராணி வந்து சொல்கிறாங்க, தாத்தா பாட்டி நீங்கள் பயப்படாதீங்க, நான் அங்கே பக்கத்தில் தான் போவேன், வேறு எங்கேயும் போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து காரை விட்டு இறங்கி அவங்க பார்க்குறாங்க. தாடிகாரான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. எங்கேயுமே காணலையே, எங்கே போயிட்டானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அங்கே பார்த்தோம்னா ஒரு இடத்துல வந்து தண்ணி இருக்குது. சரி இங்கே தண்ணி தெரியுது, நம்ம இதுலேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக வராங்க. வரும்போது பார்க்குறாங்க அந்த தண்ணிக்குள்ளே வந்து குள்ளமான அந்த மனுஷர் வந்து தெரியுதாரு. இதை பார்த்ததுமே ராணி அதிர்ச்சடைகிறாங்க, இது என்னது, ஏதோ ஒரு உருவம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கவும் அது வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருது. இதை பார்த்ததுமே ராணி வந்து கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. அப்போ திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தோம்னா யாரையுமே காணலை. இது என்னது, தண்ணிக்குள்ளே இந்த உருவம் தெரியுது, ஆனால் திரும்பி பார்க்கும்போது யாரையுமே காணலை, இங்கே என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா ராணியோட தோளில் வந்து யாரோ கை வச்சு அழுத்தவும் ராணி வந்து திக்குன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு திரும்புகிறாங்க. பார்த்தோம்னா சித்தார்த்தை தான் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன தாடிக்காரா நீ எங்கே போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது தண்ணி இங்கே எங்கேயும் கிடைக்கல, அதனால தான் கொஞ்சம் தள்ளி போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி நீ எதுக்காக இங்கே வந்து அப்படிங்கும்போது, ஆமாம் நீ தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயும் தாத்தாவோட நிலமை அதோட நிலமை ஆகி போயிடும், அதனால தான் எங்கேயாவது தண்ணி கிடைக்காதுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்தேன், இங்கே தான் இருந்தது, சரி அவசரத்துக்கு இது எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படிங்கவும் சரி சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தும் ராணியும் வந்து அவங்க
வராங்க. அப்போ வந்ததுமே தண்ணி வந்து அவங்க தாத்தாட்ட கொடுக்கவும் தாத்தா வந்து அது குடிக்கிறாங்க. சரி நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சித்தார்த்து. வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. என்ன தாடிக்காரா என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் என்னென்னு தெரியல வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க சித்தார்த்து. அப்போ எல்லாமே சரியாக தான் இருக்குது. அப்போ தாத்தா கேட்குறாங்க என்னாச்சு சித்தார்த்து அப்படிங்கும்போது, இல்லை தாத்தா ஒரு பிரச்சனையும் இல்லை காரில், ஆனால் கார் ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கு அப்படிங்கவும், அப்போ அந்த குள்ள மனுஷர் வந்து பார்த்தோம்னா அந்த காரை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க உருவம் வந்து யாரு கண்ணுக்குமே தெரியாமல் இருக்குது. அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த காரை பிரித்து வச்சிருக்கிறாங்க. அதனால தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டியை வந்து எடுக்க முடியல சித்தார்த்துக்கு. எங்கே பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு கை ரொம்ப வலிக்குது, என்னால் தூக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ தாத்தாவும் சொல்கிறாங்க, அஞ்சலை கொஞ்சம் பொறுத்துக்கு அஞ்சலை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சித்திரை பார்க்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் சூப்பராகவே இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் வந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.